அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கங்கள். கர்மா கர்மா என்கிறார்களே, கர்மா என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். கர்மா என்பது ஒரு பெரிய தலைப்பு. இந்த கர்மாவின் சொந்தக்காரன் உடலா உயிரா என்றால் இருவருமே இல்லை. மனம்தான் கர்மாவின் அடிப்படை. கர்மாவை 2 தலைமையான பிரிவுகளாக பிரிக்கலாம். நாம் செய்த தீமைகளால் வரும் கர்மா, செயலால் வரும் கர்மா என்றும், நம்மளுடைய நினைவாலே வரும் கர்மா, எண்ணங்களால் வரும் கர்மா என்றும் பிரிக்கலாம். திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி என்கிறார்களே, அதுபோல நினைத்தாலே பாவமும் வரும். கர்மா நேரடியாக மனத்தை தான் பாதிக்கும். அப்படி மனம் பாதிப்பு அடையும் பொழுது உடல் கெட ஆரம்பிக்கும். உடல் மெலிவு ஏற்படும் பொழுது நாளாகி உடல் செயலிழக்கும். நிறைவாக உயிர் இந்த உடலில் தங்க முடியாது என்று முடிவு செய்து உடலை விட்டு உயிர் பறந்துவிடும். ஆக மனம் பாதித்தால் மற்ற இரண்டும் பாதித்துவிடும். மனதை நன்றாக வைத்து கொள்ளலாம்.